நானே ஜீவனும் நானே வழியும் சத்தியம் சொன்ன தெய்வம், நானே ஒளி என்று சொன்ன தெய்வம் நம்ம மத்தியில் இதோ வந்திருக்கின்றார். அந்த இறைவனை உற்று நோக்கிவிட்ட ஆண்டவரே, இது நீசல் எல்லாம் மகத்தனக்காரர்கள் நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு உரத்த குரலில் கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். சேர்ந்து பாடி சேர்ந்து பாடி கரங்களை உயர்த்தி தட்டி சேர்ந்து பாடி தாழ்த்தி சேர்ந்து சேர்ந்து பாடி தூயவர் 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 என்று வானத்துதரோடு சேர்ந்து நாம் பாடுவோம். அந்த வானத்துதரோடு புனித சமூகத்தோடு இதன் மத்தியில் வந்த தெய்வத்தை ஒன்று இணைந்து நாம் பாடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீ செய்து கொண்ட எல்லாம் நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவனை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு இயேசுவை மட்டுமே உற்று நோக்கி வண்ணமாக உரத்த குரலில் நாம் பாடி ஜெபிப்போம். சேர்ந்து சேர்ந்து பாடு கரங்களை உயர்த்தி தட்டி சேர்ந்து தாழ்த்தி நோய்கள் பிரச்சனைகள் தடைகள் அடுத்த எடுத்து மாற்ற தெய்வம் இது அப்பத்தின் வடிவில் நம்மத்திலும் வந்திருக்கின்றார். அந்த தெய்வத்தை உற்று நோக்கி கொண்ட ஆண்டவரே, அவருடைய எல்லா காயத்திலும் விடுதலை தருகின்றே, நோய்களிலிருந்தும் தடைகளிலிருந்து விடுதலை தருகின்றீரே. இதோ இந்த எரிக்கோ ஜெபம் வழியாக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் நீ செய்து கொண்டு வருகிறீரே. நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு எல்லா கட்டுகளிலிருந்து எல்லா விதமான விடுதலை தருகிற தெய்வம் அந்த தெய்வத்தை உற்று நோக்கி வண்ணமாக உரத்த குரலில் பாடி ஜெபிப்போம்.
சேர்ந்து பாடு. கரம் உயர்த்தி சேர்ந்து பாடு. தாழ்த்தி சேர்ந்து பாடு. சேர்ந்து பாடு. அனைவரும் குரல் எழுப்பி ஹல்லேலூயா. குரல் எழுப்பி ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கரங்களை உயர்த்தி இயேசுவே என்ற வார்த்தை. இயேசுவே குவியடையுங்கள். இயேசுவே தருணே இயேசுவே சுரபலலி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே தருணே இயேசுவே சுரபலலி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே சுரபலலி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே தருணே இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே தருணே இயேசுவே சுரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே தருணே இயேசுவே சுரம். இரு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு ஆராதனை 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 இயேசுவே இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே Praise the Lord. ஒரு நிமிஷம் அமர்ந்து கொள்ளுங்கள். நாம் இந்த ஜெரிக்கோவுக்கு ஆரம்பிக்கும் முன்பாக இதை பற்றி நாம் தெரிஞ்ச பிறகு நாம் அதை செய்வோம். ஜெபமாலையில் 4 மறை உண்மைகள் நமக்கு எல்லோருக்குமே தெரியும். ஒன்று என்ன வருகிறது? மகிழ்ச்சி. அடுத்தது துயரம். அடுத்தது ஒளி. அடுத்தது மகிமை. இதை நாம் பார்க்கின்றோம். இந்த 4 மறை உண்மைகள். இந்த 4 மறை உண்மைகளில் நாம் பார்க்கின்றோம் துயரத்தின் ரகசியம். அதான் ஜெரிக்கோ பிரேயரில் நாம் பயன்படுத்துகின்றோம். இதுக்கு பயங்கரம் சக்தி உண்டு. என்ன காரணம்? இயேசுடைய பாடுகள் மட்டுமல்ல, அதை விட அதுக்கு மேலே ஒன்று உண்டு. அதாவது ஜெபமாலை குறித்து நாங்கள் அருட்தந்தை சேவியர், அதாவது ரெடெம்டிஸ்ட் சபையை சேர்ந்தவர், ஒரு சில பேருக்கு தெரிந்திருக்கும் நினைக்கின்றேன். இந்த தியானம் எல்லாம் கொடுத்து கொண்டிருப்பார். ரெடெம்டிஸ்ட் சபையை இரட்சகர் சபையை சேர்ந்தவர். அப்போ அருட்தந்தை சேவியர் நான் இதெல்லாம் சும்மா ஒரு நாள் பேசி கொண்டிருக்கிற உரையாடி கொண்டிருக்கிற சமயத்தில் ஜெபமாலையை பற்றி இவ்வாறு நாங்கள் சும்மா பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. துயரத்தின் ரகசியமானது மிகவும் சக்தி உள்ளது. பல விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அப்போ அந்த பகிர்ந்து கொள்ளும் சமயத்தில் அந்த உரையாடலில் கடந்து வந்த ஒரு விஷயம்தான் இந்த வார்த்தை. அவர் சொன்ன வார்த்தை துயர ரகசியமானது மிகவும் சக்தி வாய்ந்தது. அப்போ நான் கேட்டேன், ஏன் ஃபாதர் அப்படி சொல்கிறீர்கள் என்று. கண்டுபிடிங்க என்று சொன்னார். நானும் அப்படியே யோசித்தேன், புரியலையே என்று. நான் வேணா க்ளூ தருகிறேன். என்னன்னு கேட்டேன், இயேசுவின் தூய ரத்தம் அப்படின்னு சொன்னார். சிந்தித்து பார்க்குற சமயத்தில்
இந்த மறை உண்மையில் 5 மறை உண்மைகளும் யாருடைய இரத்தம் உண்டு? இயேசுடைய இரத்தம் உண்டு. எல்லாற்றிலும் இயேசுடைய இரத்தம் உண்டு. ஆமாம் ஃபாதர், பயங்கரம் ஃபாதர் அதுன்னு. அதுதான் ரகசியம். அதை வைத்துக்கொண்டு ஜெபம் செய்வோம். அதன் பிறகு அந்த நாளிலிருந்து இது நாங்கள் அதை ஜெபிக்க ஆரம்பித்தோம். மக்களே பார்க்க, முதல் ரகசியம் என்ன வருகிறது? கெத்செமனி தோட்டத்தில் இரத்த வேர்வை. இதா இரத்தம் வருகிறதா? உன் சிந்தனை அறிவு தூய்மை பெறும். ஆண்டவரே, என்னுடைய சிந்தனையும் அறிவை நீ தூய்மைப்படுத்த ஆண்டவரே, என் கருத்துக்கள் எல்லாம் தூய்மைப்படுத்த ஆண்டவரேன்னு சொல்லிக்கொண்டு நீ ஜெபம் பண்ணு. உடைய இரத்தம் வேர்வை இதோ முள்முடியிலிருந்து விழுந்த ஒரு துளி இரத்தமானது அங்கு விழட்டும். அந்த இரத்தம் விழுந்து அவனை குணப்படுத்தட்டும் என்று சொல்லிக்கொண்டு அது நீ ஜெபம் பண்ணு. உன்னுடைய ஆழ்ந்த வேதனைகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டது, தவறான கருத்துக்களை வைத்து என் பிள்ளைகள் இதோ என் கனவின் மனைவி போகிறார்களே, எல்லாம் ஒப்பு கொடுங்கள். அவருக்கு அங்கு தூய்மை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். தூய ரத்தம் அது ஒன்று. ரெண்டாவது என்ன? ரெண்டாவது கருத்து என்ன? கட்டுண்டு அடிக்கப்பட்டது. அப்படி என்றால் நீயும் நானும் செய்கிற பாவங்கள், உடல் ரீதியாக செய்கிற பாவங்கள், ஆரோக்கியமாக இருக்கிற உடலை நோயின் உடலாக மாற்றி விடுகின்றோம். குடி பழக்கத்தின், கஞ்சாவு பழக்கத்தின், பல போதை பழக்கத்தை அடிமையை கொண்டு பல தீமைகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற பதிலாக நோயின் உடலாக பலவீனமாக மாற்றி விடுகின்றோம். அதே மாதிரி பல பாவம் செய்க, பிரமாணிக்கத்துக்கு எதிராக வாழ்ந்து விபச்சாரம் செய்து, சுயன்பம் செய்து, பல தீமைகள் செய்து, ஆடைகள் வழியாக மற்றவர்கள் என் உடையை காண வேண்டும், மற்றவர்கள் என் உடலை காண வேண்டும் என்பதற்காக தெய்வம் தந்த அந்த ஆரோக்கியமான அந்த உடல், அழகான உடலை படம் போட்டு மற்றவர்களுக்கு காட்டுவது, இதெல்லாம் பார்க்குற சமயத்தில் இயேசுக்கு வேதனை. நான் செய்த ஒரு பாவங்களை அவருடைய உடலை சின்ன பின்னமாக்கி இருக்கின்றது. தெய்வமே, நீ அல்லவா எனக்காக அடி வாங்கியிருக்கின்றாய். நான் செய்த ஒரு பாவங்களும் ஒரு அடி அங்கரவே என்னை மன்னித்து விட ஆண்டவரேன்னு சொல்லிக்கொண்டு நம்முடைய பாவ உடலை இயேசுவின் திருவுடலோடு நாம் சேர்த்து வைப்போம். அங்கு நமக்கு பாவத்திலிருந்தும் எல்லாத்தையும் விடுதலை கிடைக்கும். இயேசுவின் ரத்தம் ஆனது நமக்கு எல்லா கட்டுகளிலிருந்தும் சாபத்திலிருந்து விடுதலை தரும். மூன்றாவது என்ன வருகிறது? தலையில் முள்முடி. அரசனாக வைக்கிறவனை அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அரசனாக இருக்கிற அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் அரசனை உயர்த்தி பிடிக்க வேண்டும். என்னுடைய வாழ்வில் இயேசுவை உயர்த்தி பிடிப்பதற்கு பதிலாக என்னுடைய செயலின் வழியாக, பேச்சு வழியாக அவரை நான் தலைக்குறவாக ஆக்கி விடுகின்றேன். நீ ஒரு எல்லாம் ஒரு கிறிஸ்துவன், நீ எல்லாம் ஒரு கிறிஸ்துவலாம் என்று கேட்குற அளவுக்கு என் வாழ்க்கை போயிருக்கின்றது. நீ எல்லாம் ஒரு கத்தோலிக்கன், நீ எல்லாம் ஒரு கத்தோலிக்கன் என்று கேள்வி கேட்குற அளவுக்கு என் வாழ்க்கை போயிருக்கின்றது. நீ எல்லாம் ஒரு விசுவாச வாழ்க்கை வாடுகிறான் கேட்குற அளவுக்கு போயிருக்கிறேன். இயேசுவை உயர்த்த வேண்டிய நான் இயேசுவை எப்படி அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்றேன்? முள்முடியிலிருந்து விழுந்தத்தில் ரத்தம். தெய்வமே, இனி முதல் உன்னை அவமானப்படுத்துகிற நிலை என்னை விட்டுக்கொண்டு உன்னை மகிமைப்படுத்தக்கூடிய கிருபையை எனக்கு தாரும் அன்பன் சொல்லிக்கொண்டு நீ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. அப்படி ஜெபிக்கிற சமயத்தில் இதா எல்லா தடைகளும் அங்கே அகப்படும். அந்த ரத்தம் உனக்கு அபிஷேகத்தை தரும். நான்காவது என்ன வருகிறது? சிலுவையை சுமந்து பாரம், குடும்ப பாரத்தை போடும் சுமக்க முடியாமல் இருக்கின்றேன். பாரத்தை சுமக்க முடியாமல் இயேசு கீழே விழுந்தார். விழுந்தவர் அங்கே இருக்கவில்லை, எழுந்தார். கல்வாரி மலையை நோக்கி சென்றார். அதே மாதிரி பலரும் என்னை வீழ்த்துகிறார்கள், நானும் விழுந்து விடுகிறேன், மீண்டும் எழுவேன். எழுந்து நான் முன்னாடி நான் போவேன். முன்னே போவதற்கான சக்தி எனக்கு தாரும் ஆண்டவரே. பாரத்தில் நான் கீழே விழுந்த நான் எழுந்து வர வேண்டும். அவமானத்தின் காரணமாக, பல பலவீனத்தின் காரணமாக, பொருளாதார நெருக்கடியின் காரணமாக, கடன் தொல்லின் காரணமாக, தீய கட்டின் காரணமாக, பல சூழல் காரணமாக நிலத்தில் விழுந்து விடுகிறேன். அடுத்த சிந்தனை என்னவென்று தெரியாமல், அடுத்தது எங்கே போக வேண்டும் தெரியாமல் நான் இருக்கின்றேன். அப்படி இருள் சூழ்ந்திருக்கிற சமயத்தில் வீழ்ந்த என்னை மீண்டும் எழுந்து நடக்க வைப்பது எது? இயேசு கிறிஸ்துவுடைய தூய ரத்தம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அங்கு கிருபை கிடைத்துவிடும். ஐந்தாவது நிலை என்ன? இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் விடுவது. உனக்காகவும் எனக்காகவும் மீட்பர் இதோ அங்கு தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை எனக்கு மீட்பு தருகிறது. நீயும் நானும் மற்றவருக்கு மீட்பளிக்க வேண்டியவர்கள். அந்த மீட்பு வேதனைகள் வழியாக, துன்பங்கள் வழியாக, அவமானங்கள் வழியாக. அப்போ நான் அவமானப்படுவது எல்லாம் ஒரு நன்மைக்கு தான். என் துன்பம் ஒரு நன்மைக்கு தெய்வம் மாற்றுகின்றார். அந்த நன்மைக்கு, அது அடுத்தவருடைய மீட்புக்காக தெய்வம் மாற்றுகிறார். நன்றி தெய்வம்னு சொல்லிக்கொண்டு சிலுவையை நோக்கி நான் ஆராதிக்க வேண்டிய ஒழிய வேதனையோடு ஐயோ எனக்கு வேண்டாம் என்று சொல்ல போகிறதில்ல. துன்பங்களை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு இதன் வழியாக மற்றவனுக்கு நான் மீட்பு தருகிறேன். ஆண்டவரே, உன்னுடைய துன்பத்தில் நான் பங்கு பெறுகிறேன் சொல்லி சந்தோஷத்தோடு மற்றவர்களுக்காக மறிக்க நீ நானும் தயாராக வேண்டும். அந்த இரத்தம் உனக்கும் எனக்கும் சக்தியை தரும். பிரைஸ் தி லார்ட். இதான் இந்த 5 நிலைகள். எழுந்து நிற்போம். இதை மனதில் நினைத்து கொண்டு இந்த எரிக்கை ஜெபத்தை நாம் செய்வோம். தெய்வம் நமக்கு சக்தியும் விடுதலும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள்.
கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மனதில் கொண்டு வாருங்கள். நாம் ஜெபிப்போம். முதன்மை வானதூதர் எனப்படுது மிக்கேலே, வானதூதர் எனப்படுது கப்ரியேலே, அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறத பாவிகளமாய் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியா வாழ்த்தாகவும் இந்த 53 மன்றாட்டையும் செய்ய ஆவலாய் இருக்கின்றோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய எங்களுக்கு அருள் தாருவோம். விசுவாசத்தை நாம் அறிக்கிட்டு சொல்வோம். விண்ணகத்தை வண்ணத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடம் இருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரவையே நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகிறேன். பாவ மன்னிப்பே நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பே நம்புகிறேன். நிலை வாழ்வே நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த முதல் ரகசியம், துயரின் ரகசியம், இயேசு இரத்த வேர்வை சிந்தையை தியானிப்போம். நம்முடைய குடும்பத்தில் விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக போகிறவர்கள், அப்பேருடைய சிந்தனையில் இருக்கிறவர்கள், இந்த குடும்பத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, எல்லோரையும் மனதில் கொண்டு வந்து ஆண்டவரே உடைய தூய ரத்தத்தினால் அத்தனை பேர் நீ கழுகியல அவருடைய தவறான கருத்துக்கள் சிந்தனை எடுத்து மாற்றிக்கொண்டு தெய்வீக கிருபையால் நெருப்பில் கொண்டு உரத்த குரலில் நாம் ஜெயிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இரு கரங்களை உயர்த்தி இறைவனை ஸ்துதிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. தேவமே, உம்முடைய தூய இரத்தத்தினால் நீர் தம்மை எல்லாம் கழுவி கொண்டு வருகிற நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. உரத்த குரலில் ஸ்துதியுங்கள், உரத்த குரலில் ஸ்துதியுங்கள். ஹalleluya 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 ஹalleluya. பலதரப்பட்ட கேள்விகள். கடவுள் இருக்கிறாரா, இருந்தால் ஏன் இப்படி நடக்கிற என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே எப்பவுமே இருக்கின்ற ஒரு மகனை இதா தெய்வம் தொடுகின்றார். அவனை விசுவாச வாழ்க்கைக்கு தெய்வம் கொண்டு வர அவனை தூண்டுகின்றார். ஹalleluya ஹalleluya. ஆலயத்துக்கு வரமாட்டார், ஆனால் குடும்ப மனைவியை ஆலய வாயிலில் இறக்கிவிட்டு அவர் போய்விடுவார். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியும் அப்படித்தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். மனைவி வேதனையோடு இங்கு ஜெபிக்கின்றார். இத தெய்வம் அந்த மனைவியுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கணவனை இத ஆலயத்துக்கு வருவதற்கான வழியை செய்து கொடுக்கின்றார். தலையில் பெயின் ஓடிக்கொண்டிருக்கிறார், அதிகமாக பெயின் இருக்கிறது, தலை அசுஸ்தாக இருக்கிறது, அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கால் பாதத்தில் செருப்பு போட்டு ஏதோ கடித்திருக்கிறது, புண்ணாய் இருக்கிறது, தெய்வம் அதிலிருந்து விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த இரண்டாவது கருத்து, இயேசு கல்தூணில் கட்டுண்டு அடிபட்டதை நாம் தியானிப்போம். இதான் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இந்த உடலை பாவத்தின் உடலமாக நான் வைத்த நிமிடங்களில் மனதில் கொண்டு வருவோம். ஆண்டவரே, ஆரோக்கியம் நீ எனக்கு தருகின்ற ஒரு கிருபை, ஆனால் அது பாவத்துக்கு நான் விட்டு கொடுத்த காரணத்தினால் இன்று ஆரோக்கியத்தை எழுந்திருக்கின்றேன், என்மேல் இரக்கம் கொள்ளும் சொல்லிக்கொண்டு நாம் ஜெயிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக,
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். உங்கள் உடலில் உள்ள வருத்தங்கள்ல நோய்கள் எல்லாம் மனதில் கொண்டு வந்து ஒப்பு கொடுத்து நீங்கள் மன்றாடுங்கள். உங்கள் குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களையும் மனதில் கொண்டு வாருங்கள். இப்போ நீங்கள் என்ன வேதனை நோய்கள் அனுபவிக்கிறீர்களோ அதையெல்லாம் மனதில் கொண்டு வந்து ஒப்பு கொடுத்து கொண்டு இந்த 10 மணியை நாம் சொல்லுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்கள் நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குரல் எழுப்பி இயேசுவின் தூய இரத்தமானது உடலில் விழட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோல் பட்டையில் நல்ல வேதனை உண்டு, ஆனா இப்ப அந்த வேதனை இல்லை. அதுல தெய்வம் எடுத்து மாற்றி பூர்ண சௌக்கியம் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலர்ஜி நோயிலிருந்து தெய்வம் ஒரு நபருக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதுகு வேதனை, குனிய முடியாது, நல்ல வேதனை உண்டு. இடுப்பு எப்பவும் கை முதுகில் வைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். வேதனை மீதுமா இப்படி இருக்கிறார்கள், பல மாதங்களாக இருக்கின்றன. ஆனா இப்போது அந்த வேதனையிலிருந்து பூர்ண விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூட்டரஸ் ப்ராப்ளத்திலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இந்த மூன்றாவது நிலை, மூன்றாவது துயரின் மறை உண்மை.
இயேசுவின் தலையில் முள்முடி சூட்டப்பட்டதை நாம் தியானிப்போம். இதோ நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்திருக்க வேண்டிய ஒரு மனிதன் இந்த சமயத்தில் உயர்வுக்கு பதிலாக பாவத்தின் காரணமாக இதோ அவமானப்பட்டு தாழ்ச்சி நிலையில் இருக்கின்றார். அந்த தெய்வத்தை உற்று நோக்கவும், தெய்வமே நீ தாமே இதோ எங்கள் மத்தியில் வந்திருக்கின்றீர், எங்களை உயர்த்துவதற்காகவே நீ சொர்க்கம் விட்டு இறங்கி வந்தீர். ஆனால் உன்னை நாங்கள் உயர்த்துவதற்கு பதிலாக உன்னை சிலுவையில் அறிந்து வேடிக்கை பார்த்து அவமானப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இன்றும் நாங்கள் அவமானப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். எங்களை மன்னித்து விட ஆண்டவரை சொல்லிக்கொண்டு நாம் செய்த எல்லா தவறுகளையும் எல்லா குற்றங்களையும் மனதில் கொண்டு வருவோம். இறைவனை உயர்த்தி பிடிப்பதற்கு பதிலாக அவமானப்படுத்திய நிமிடங்களை மனதில் கொண்டு வந்து நாம் இவ்வாறாக நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் உலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இரு கரங்களை உயர்த்தி இறைவனை ஸ்துதிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. குரல் எழுப்பி ஹalleluya 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 ஹalleluya. ஒரு தம்பதிக்கு தெய்வம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். ஆமென். ஹalleluya ஹalleluya. வயிற்றில் கட்டி இருக்கின்ற ஒரு நபரை, ஒரு சகோதரியை தெய்வம் அதிலிருந்து விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். ஹalleluya ஹalleluya. இரத்த போக்கில் ஒரு சகோதரியை தெய்வம் குணப்படுத்தி கொண்டு வருகின்றார். ஆமென். ஹalleluya ஹalleluya. தலைமுடி கொட்டி கொண்டிருக்கும், அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆஸ்பத்திரியில் இருக்கின்றார்கள், இங்கு இல்லை. வயிற்று சம்பந்தமாக ஆஸ்பத்திரியில் இருக்கின்ற அந்த நபருக்காக இங்கு வேண்டுகின்றார்கள். தெய்வம் அவருக்கு பூர்ண சௌக்கியம் கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கின்றார். ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. நான்காவது ரகசியம். இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றதை நாம் தியானிப்போம். பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இதோ தெய்வம் பயணிக்கின்றார். கீழே விழுகின்றார். பாரத்தை சுமக்க முடியாமல் வீழ்ந்த தெய்வம். இதோ நீயும் நானும் குடும்ப பாரத்தினர் கீழே விழுகின்றோம். எவ்வாறு இயேசு எழுந்தாரோ அதே மாதிரி உனக்கும் எனக்கும் தெய்வம் சக்தியை தருகின்றார். உணர்ந்து நம்முடைய குடும்ப பாரத்தை மனதில் கொண்டு வாருங்கள். எது உங்களை அழுத்துகிறது, எது உங்களை கீழே விழ செய்கிறது, அதை மனதில் கொண்டு வந்து உரத்த குரல் நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இரு கரங்களை உயர்த்தி இறைவனை ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குரல் எழுப்பி ஸ்துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்திலிருந்து தெய்வம் நபருக்கு விடுதலை கொடுத்து அதை ஆசீர்வதிக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயோ பணம் கொடுத்திருக்கின்றார்கள், பணம் திருப்பி தருகிறேன் என்று சொன்னார்கள், ஆனால் இதுவரைக்கும் திருப்பி தந்ததில்லை. அவர்கள் செல்கின்ற பொழுதெல்லாம் நீங்கள் போங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் திருப்பி எதிர்த்து பேச முடியாத சூழல் இருக்கிறார்கள். தெய்வம் இவருடைய நிலையை கண்டு இதோ பணத்தை இதோ பெற்று தரும்படி அவர் செய்து கொள்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. பணத்தை திரும்பி பெறுகிறார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த ஐந்தாவது கடைசி இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்ததை நாம் தியானிப்போம். இதா நமக்காக மீட்பர் அங்கு வந்தார், மீட்பு தந்து விட்டார். நீர் நானும் மற்றவர்களை மீட்பதற்கு நம்முடைய பணி. முதலில் நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களை மீட்க வேண்டும். கண்களை மூடிய வண்ணமாக குடும்ப அங்கத்தினர்களை மனதில் கொண்டு வருவோம். பாவ சூழலில் இருக்கின்றவர்கள் எல்லோரையும் மனதில் கொண்டு வந்து இறை பார்த்து விட்டு கொடுத்து கொண்டு உரத்த குரலில், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். முதன்மை வானதுதரான புனித மிக்கேலே, வானதுதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திருத்துதர்களான புனித பேதுருவை, பவுலை, யோவானே, நாங்களே துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 10 மணி வென்றாட்டையும் உங்கள் புகழோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகின்றோம். நம் அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, திருக்கரத்தினால் என்னை தாங்கிக் கொள்கின்றீர். உம்முடைய தூய இரத்தத்தினால் எங்களை அபிஷேகம் செய்து கொண்டிருக்கின்றீர். நன்றி தேவவே. இதை தாய் வழியாக நாங்கள் ஒப்புக்கொடுத்த எல்லா மன்றாட்டுகளையும் ஏற்றுக்கொண்டு ஓரோ நிலைகளிலும் ஓரோ ரகசியம் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது நீ தாமே எங்களுக்கு விடுதலையும் சௌக்கியம் தந்து கொண்டே வருகின்றீரே. எங்கள் மேல் எந்த அளவுக்கு நீ அன்பு வைத்திருக்கின்றீர். ஆண்டவரே, அந்த அன்புக்கு எதிராக நாங்கள் செயல்படாமல் இருக்க சக்தியை தந்துள்ளோம். அந்த அன்புக்கு எதிராக நாங்கள் போகாமல் இருக்க எங்களுக்கு கிருபை தந்துள்ளோம். இதை முன்னிலையில் நாங்கள் இருக்கிற நாங்கள் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட நாங்கள் காத்திருக்கின்றோம். எங்களை வழிநடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லிக்கொண்டு இரு கரங்களும் உயர்த்தி இவ்வாறாக நாம் ஜெபித்து கரங்களை தட்டி பாடலை பாடி ஜெயிப்போம். என்னோடு சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய திரு கரத்தினால் எங்களை தாங்குகின்றீரே. இயேசுவே, உம்முடைய தூய இரத்தத்தினால் எங்களை கழுகுகிறீரே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய தூய நீரானது இப்பொழுது எங்கள் மேல் தெளிக்கப்படுகின்ற பொழுது இயேசுவே அபிஷேகத்தினால் இப்பொழுது எங்களை நிரப்பியருளும். எல்லா நோய்களும் எல்லா தடைகளும் எல்லா கட்டுகளும் உம்முடைய பரிசுத்த நாமத்தினால் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கண்களை மூடிக்கொண்டு கரங்களை தட்டி
சேர்ந்து திருக்கரத்தால் தாங்கியனே திரு இரத்தத்தால் கழுவிடுமே. பெருமழை போல் பெய்யட்டும், பெருமழை போல் பெய்யட்டும். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திரு இரத்தம். குரல் எழுப்பி இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திரு இரத்தம். கரங்களை தட்டி கொண்டு திருக்கரத்தால் தாங்கியனே திரு இரத்தத்தால் கழுவிடுமே. கரத்தால் தாங்கியனே திரு இரத்தத்தால் கழுவிடுமே. பாபமெல்லாம் நீங்கி போகட்டும், சாப கட்டுகள் நீங்கி போகட்டும். தெய்வமே, இதா என் உடலில் நோய்கள் நீங்கி போகட்டும். நீ தாமே எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கின்றே. நன்றி தெய்வம் சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு நம்முடைய எல்லா பாவத்தை கழுகிற தெய்வம், தன்னுடைய தூய ரத்தத்தினால் நம்மை தூய்மையாக்குற தெய்வம், இதோ நற்கருணையின் நாதராக நம்மத்தில் வந்திருக்கின்றார். அந்த இறைவனை உற்று நோக்கி வண்ணமாக உரத்த குரலில் உணர்ந்து பாடி ஜெபிப்போம். சாபமெல்லாம் நீங்கிடட்டும், சாபமெல்லாம் மாறிடட்டும். சேர்ந்து சாபமெல்லாம் நீங்கிடட்டும், சாபமெல்லாம் மாறிடட்டும். திரு இரத்தத்தால் கழுவணமே, திரு இரத்தத்தால் கழுவணமே. கரங்களை உயர்த்தி இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திரு இரத்தம். சேர்ந்து இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திரு இரத்தம். தாழ்த்தி தட்டி திருக்கரத்தால் தாங்கியனே திரு இரத்தத்தால் கழுவிடுமே. திரு கரத்தால் தாங்கியனே திரு இரத்தத்தால் கழுவிடுமே. எல்லா நோய்கள், எல்லா சாப கட்டுகள், சாத்தானுடைய எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் இப்போது நீங்கி போகட்டும். பலவிதமான செய்வினையோடு இருக்கிறவர்கள், செய்வினை கட்டையில் இருக்கிறவர்கள், சூனியத்தின் பாதிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தினால் தன்னுடைய தூய ரத்தத்தினால் இப்போ விடுவிக்கப்படட்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டி நோய்களெல்லாம் மாறிடட்டும், கஷ்டமெல்லாம் நீங்கிடட்டும். நோய்களெல்லாம் மாறிடட்டும், இயேசுவே. கஷ்டமெல்லாம் நீங்கிடட்டும். திருக்காயத்தால் குணமாகட்டும், திருக்காயத்தால் குணம். கரங்கள் உயர்த்தி இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திரு இரத்தம். சேர்ந்து குரல் எழுப்பி இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திரு இரத்தம். தாழ்த்தி திருக்கரத்தால் தாங்கியனே திரு இரத்தத்தால் கழுவிடுமே. திரு கரத்தால் தாங்கியனே திரு இரத்தத்தால் கழுவிடுமே. எல்லா கோப உணர்வுகளும், தீய உணர்வுகளும், இச்சை உணர்வுகளும், சாப கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்போது நீங்கி போகட்டும். சாத்தானோட எல்லா கட்டுகளும், சாத்தானோட எல்லா கோட்டைகளும் இப்போ தகர்க்கப்படட்டும். தூய ரத்தம் இங்குள்ள ஓரோ மகன் மீதும் மகள் மீதும் வந்து விழட்டும். தெய்வமே, நீ தன்னை தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு, குருத்துவ அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு விசேஷமா நான் வேண்டுகின்றேன். இயேசுவின் நாமத்தினாலும், சிலுவை சக்தியினாலும், சிலுவை மகிமையினாலும் எல்லா தடைகளும், எல்லா நோய்களும், எல்லா கோபங்களும், எல்லா சாபங்களும் இப்போது நீங்கி போகட்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டி சாபமெல்லாம் மாறிடட்டும், தீமையெல்லாம் நீங்கிடட்டும். கோபமெல்லாம் மாறிடட்டும், தீமையெல்லாம் நீங்கிடட்டும். இதயத்தால் நிறைந்திடட்டும், இதயத்தால் நிறைந்திடட்டும். இயேசுவின் இரத்தம். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திரு இரத்தம். சேர்ந்து பாடி இயேசுவின் இரத்தம். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் திரு இரத்தம். கரங்களை தட்டி கொண்டு திருக்கரத்தால் தாங்கியனே திரு இரத்தத்தால் கழுவிடுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
திரு ரத்தத்தால் கழுவிடுமே. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அடித்துன மிக்கேலே, அடித்துன கப்ரியேலே, அடித்துன ராஃபேலே, நீங்கள் அனைவரும் கடந்து வாருங்கள். வான தூதர்களே, புனித சமூகமே, காவல் தூதர்களே, நீங்கள் கடந்து வாருங்கள். அம்மா மாதாவே, விசேஷம் நீயும் கடந்து வா. புனித ஜார்ஜ், புனித பெனடிக்ட், நீங்கள் கடந்து பாருங்கள். திருச்சபைக்கு துணைக்கிற ராயப்பரை சின்னப்பரே, நீங்கள் கடந்து பாருங்கள். இதோ எங்கள் பங்கின் பாதுகாவலர் இருப்பவர்களே, புனித வின்சென்ட் போலே, நீங்கள் கடந்து பாருங்கள். மறைமாவட்ட ஆய்வுடன் இணைந்து கொண்டு, மறைமடத்தில் எல்லா குருக்களுடன் இணைந்து கொண்டு, இங்க இருக்க அருள் தந்தைகளோடு இணைந்து கொண்டு, இயேசுவே நீ தன்னை தனிப்பட்ட குறித்த அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு, இயேசுவின் நாமத்தினாலும் சிலுவை சக்தியினாலும் சிலுவை மகிமையினாலும் எல்லா நோய்களும் எல்லா பேய்களும் எல்லா தடைகளும் இப்போது நீங்கி போகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்ந்து இயேசுவே நன்றி. இயேசுவே இயேசுவே நன்றி. இயேசுவே praise the Lord. ஹalleluya, ஹalleluya. நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். முழங்கால் வைத்துக் கொண்டு மாண்புயர் பாடல். முழங்கால் வைத்துக் கொண்டு மாண்புயர். வானின்று அவர்களுக்கு உணவளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் மன்றாடுகின்றோம்.
பக்தி